ஓகே கைஸ், நீங்கள் இப்போ 100% மேஸ்குலினாக ஃபீல் ஆகலைன்னா இந்த வீடியோ உங்களுக்காண்டி தான். ஸோ ஜான், மேஸ்குலின் எனர்ஜினா என்ன, ஃபெமினின் எனர்ஜினா என்ன? ஸோ மேஸ்குலின் எனர்ஜினா நீங்கள் வந்து கோல் அச்சீவ் பண்ணுறீங்க, கோல் ஸ்ட்ரைவிங், லாஜிக்கல், மேஸ்குலின், ஃபைட்டிங், அக்ரெஷன், அந்த எனர்ஜி தான் மேஸ்குலின் எனர்ஜி. ஃபெமினின் எனர்ஜினா லவ், கேர், ப்ளே. ஸோ மேஸ்குலின்னா டிசிப்ளின், அந்த இது. ஃபெமினின்னா லவ், ப்ளே, அந்த மாதிரி மைண்ட் செட். ஸோ உங்களுக்கு அந்த லவ் பிளேல இருந்து டிசிப்ளின் மைண்ட் செட்டுக்கு ஃபுல்லாக மேஸ்குலின் டெஸ்டோஸ்டரோன் அதிகமான ஒரு ஆம்பளை எப்படி ஃபீல் பண்ணணும்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த பேப்பரில் ஒரு சைடில் எம்னு எழுதுங்க மேஸ்குலின், ஒரு சைடில் எஃப்னு எழுதுங்க ஃபெமினின். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இதில் நான் எழுதி வச்சிருக்க மாதிரி தெரியுதா? ஒரு சைடில் எம்னு எழுதுங்க, ஒரு சைடில் எஃப்னு எழுதுங்க. ஸோ இது வந்து உங்களோட மேஸ்குலின் சைடு, இது வந்து உங்கள் ஃபெமினின் சைடு. நீங்கள் இந்த ஸ்கேலில் எந்த அளவுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதில் ஒரு லைன் போடுங்க. இப்போமே எடுத்து பண்ணுங்க, போங்க, நான் வெயிட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு மேஸ்குலினாக, ரொம்ப மேஸ்குலினாக ஃபீல் பண்ணால் எம் பக்கத்தில் போடுங்க, கொஞ்சம் மீடியமாக பண்ணிங்கன்னா நடுவில் போடுங்க, இல்லை ரொம்ப ஃபெமினாக இருக்கீங்கன்னு நினச்சா எஃப் பக்கத்தில் போடுங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, முடிஞ்ச அளவுக்கு அதை எம் பக்கத்தில் கொண்டு போகணும். ஸோ அன்றைக்கி கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஆள் கேட்டிருந்தாங்க, நான் ஒரு போல் போட்டிருந்தேன். ஸோ எப்படி 3 எண்ணம் போட்டிருந்தேன், அதில் ஃபுல் மேஸ்குலினிட்டி கைடு தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ ஃபுல் மேஸ்குலினிட்டி கைடு இந்த வீடியோ தான். ஸோ எப்படி உங்கள் மேஸ்குலின் எனர்ஜி அதிகப்படுத்தலாம்? ஸோ இப்போ நீங்கள் மேஸ்குலின் எனர்ஜினா உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சுட்டு, உங்கள் கோல் எனர்ஜி, உங்கள் கோல் ஸ்ட்ரைவிங், லாஜிக்கல், அந்த மாதிரி, அதாவது டிசிப்ளின் மைண்ட் செட். ஸோ அதை எப்படி பண்ணலாம்? உங்கள் ஹைப்பர் மேஸ்குலின் கேரக்டரை எப்படி உருவாக்கலாம்? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஆனஸ்ட்டாக அதில் ஒரு லைன் போட்டு ஒரு ரெஃபரன்ஸ் கொண்டு வாங்க, எந்த அளவுக்கு உங்கள் எனர்ஜி இருக்குது அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம அதை இன்க்ரீஸ் பண்ணணும். எப்படி? முதல்ல வந்து மைண்ட் செட்டில் இருந்து மைண்ட் செட்டும் ஹார்மோனல் ப்ரொஃபைலும் உங்களுக்கு தேவை. ஸோ மைண்ட் செட்னா உங்கள் மைண்டு, ஹார்மோன்னா உங்கள் டெஸ்டாஸ்டரோன் அதிகமாக இருந்தாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ உங்கள் மைண்டுக்கும் டெஸ்டாஸ்டரோனும் கனெக்ஷன் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் நான் சொல்லுறேன், இப்போ நான் ஃபைட் பண்ண போகிறேன் யாரையாவது, அப்போ எனக்கு உடம்பு டெஸ்டாஸ்டரோன் அதிகமாக கொடுக்கும். இதே எனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா எனக்கு ஈஸ்ட்ரோஜன் அதிகமாக இருக்கும். ஏன்னா நான் வந்து அந்த குழந்தைய பார்த்துக்கணும், அந்த குழந்தைய அக்கறையாக இருக்கணும். ஸோ டெஸ்டாஸ்டரோன் எப்போ அதிகமாகனா, நம்ம ஃபைட் பண்ணும்போது, இல்லை வந்து ஏதாவது ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணும்போதோ, ஸ்ட்ரகிளை விட ஒரு இன்டென்ஸாக ஏதாவது இருக்கும்போது தான் டெஸ்டாஸ்டரோன் அதிகமாக வரும். ஸோ ஃபஸ்ட் நம்ம மைண்ட் செட்லேருந்து ஆரம்பிப்போம். முதல்ல உங்கள் பர்பஸை கண்டுபிடிங்க. எப்படி என் பர்பஸை கண்டுபிடிக்கணும்? அதுக்கு சில வழிகள் இருக்குது. 3 நாள், 3 நாள், அது இந்த புக்கில் சொல்லியிருப்பாங்க, வே ஆஃப் த சுப்பீரியர் மேன். இது உங்கள் மேஸ்குலினிட்டி அதிகமாக கூட்டும், வேணாம் வாங்கி படிங்க. ஸோ டிஸ்ட்ராக்ஷன் எதுவுமே இல்லாமல் நீங்கள் ஒரு 3 நாள் இருங்க. முடிஞ்சால் ஃபுட்டே இல்லாமல் இருங்க. டிஸ்ட்ராக்ஷன், ஜங்க் ஃபுட், இன்ஸ்டாகிராம், அது இது எல்லாம் இல்லாமல் நீங்கள் 3 நாள் இருங்க. ஸோ வந்து நீங்கள் ஒரு நாள்லேயே பண்ணலாம், ஆனால் 3 நாள் இருந்தால் பெட்டர். ஸோ வந்து அப்படி சும்மா இருக்கும்போது உங்களுக்கு தோணும், நான் வந்து ஒரு ஃபுட்பால் படிக்கலாம்னு நினைக்கிறேன், ஃபுட்பால் கோச்சிங் போய் ஃபுட்பால் படிக்கலாம், இல்லை நான் வந்து ஃபைட்டிங் படிக்கலாம்னு நினைக்கிறேன், இல்லை ஏதாவது இந்த மாதிரி யூடியூப்பில் ஏதாவது பண்ணலான்னு ஆசைப்பட்றேன். அப்படி உங்கள் மைண்டே உங்களுக்கு ஒரு இது தரும். அதுதான் உங்கள் பர்பஸ், அது உங்கள் கர்மா, அதை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணணும். அதுதான் உங்கள் பர்பஸை கண்டுபிடிக்கிறது வழி. ஸோ வந்து மேஸ்குலின் எனர்ஜினா கோல் ஸ்ட்ரைவிங் எனர்ஜி. இப்போ நான் இந்த மாதம் 80 கிலோ வரணும், அடுத்த மாதம் எனக்கு 1000 சப்ஸ்கிரைபர் வரணும், இந்த மாதிரி கோல் செட் பண்ணுறது அந்த எனர்ஜி. கோல் ஸ்ட்ரைவிங் எனர்ஜி தான் மேஸ்குலின் எனர்ஜி. ஃபெமினின் எனர்ஜினா, இப்போ நான் எனக்கு ஃபெமினின் எனர்ஜியில் எப்படி இருக்குன்னா, அந்த பொண்ணுகிட்ட பேசினா நல்லா இருக்குமே, இல்லாட்டி இந்த ஜங்க் ஃபுட் சாப்பிட்டா நல்லா இருக்குமே, இல்லை வெளியே போய் பரோட்டா சாப்பிட்டா நல்லா இருக்குமே, இது வந்து ஃபெமினின் எனர்ஜி. மேஸ்குலின் எனர்ஜினா, இன்னைக்கு நான் காலைல ரன்னிங் போயிட்டேன், எனக்கு எலும்பவே தோணல, ஆனால் எலும்பி போயிட்டேன். இன்னைக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணவே தோணல, ஆனால் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஸோ சாயங்காலம் ஜிம் போய் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், ஆனால் இருக்கோ இல்லையோ நான் போவேன். அது மேஸ்குலின் எனர்ஜி. ஆனால் பண்ணி முடிக்கும் எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும், பண்ணிட்டோமே அப்படின்னு. ஸோ அது லாஜிக்கல் பார்ட்டு தான் மேஸ்குலின். அது எவ்வளோ தூரம் அதிகமாக பண்ணுறீங்களோ உங்கள் மேஸ்குலின் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் இன்னொரு பாயிண்ட்னு சொல்கிறேன், உங்களுக்கு ஃபெமினின் எனர்ஜியும் உங்களுக்கு தேவை தான். அதை நீங்கள் ஒழுங்காக உங்கள் லைஃப்பில் இல்லாட்டி அதுவும் ஒரு வகையில் உங்களுக்கு ப்ளஷர் அடிக்டாக கூட மாறலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் 80% என்னோட ஒர்க்கை கரெக்டாக பண்ணுறேன், 20% நான் விளாட்னா தான் எனக்கு அந்த எனர்ஜி பேலன்ஸ் ஆகும். 100% நான் ஒர்க்கு தான் பண்ணுவேன், கோல் ஸ்ட்ரைவிங் அப்படின்ட்டு இருந்தால் எனக்கு அது கொஞ்சம் டார்ச்சராக இருக்கும். ஸோ அதை ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுங்கள். ஆனால் நமக்கு 80% ஒர்க், 20% ப்ளே, விளாடுறது, ஃபன் பொண்ணுங்க என்னவும் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் லாஜிக்கலாக இருக்கணும். ஸோ எமோஷனல் மென் ஆர் வீக், இதை பற்றி நான் ஒரு ஃபுல் வீடியோ கூடிய சீக்கிரம் போட போகிறேன். ஸோ வந்து நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் எமோஷனலாக இருந்தால் உங்கள் லைஃப் எப்படி போகும்? முடிஞ்சு நீங்கள் வந்து எல்லா டிசிஷனையும் எமோஷனலாக எடுக்கீங்க. எனக்கு சாக்லேட் சாப்பிடணும் போல இருக்குது, சாப்பிட்றேன், அந்த பொண்ணை போய் பேசணுன்னு இருக்குது, ஆனால் நான் வந்து அது கூட ஓகே, அது நல்லது, ஆனால் நீங்கள் வந்து பண்ண மாட்டீங்க. ஏன்னா பயப்படுவீங்க, பயம் வருது, நான் பேச மாட்டேன், இல்லை எனக்கு ரன்னிங் போகணும், டயர்டாக இருக்குது, போக மாட்டேன், ஜிம்முக்கு போகணும், நல்லா சாப்பிடணும், நல்லா எனக்கு வேண்டாம். இப்படி எமோஷனலாக முடிவெடுத்தால் நீங்கள் எங்கே போய் முடிவீங்க? நீங்கள் உயிரோடு இருப்பீங்களான்னு கூட டவுட்டு தான்.
ஸோ வந்து நீங்கள் எமோஷ்னலாக டிசிஷன் எடுக்கக்கூடாது, லாஜிக்கலாக எடுக்கணும். எப்போவுமே உங்கள் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸை யூஸ் பண்ணுங்கள். எது நமக்கு நல்லது அதுலேருந்து டிசிஷன் எடுங்க. அதுதான் மேஸ்குலின். ஸோ காம்படிஷன் நம்ம டெஸ்டாஸ்டரோன் அதிகமாகும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ எனக்கு ஒரு கிக் பாக்ஸிங் மேட்ச் வருதுன்னு வச்சுக்கோங்க, அதில் நான் ஃபஸ்ட்டு வரணும், எல்லாரையும் அடிக்கணும். அப்போ அடிக்கணுங்கிறது இல்லை, அந்த காம்படிஷனில் இப்போ செஸ் எடுத்துக்கலாம். செஸ்ஸில் நான் ஃபஸ்ட்டு வரணும், அந்த ஒரு காம்படிஷன், அடுத்தவங்களை ஜெயிக்கணும். அது உங்கள் டெஸ்டாஸ்டரோனை பல மடங்கு கூட்டும். இது வந்து சயின்ஸ் இல்லை, இந்த சூடோ சயின்ஸ் இல்லை, இது வந்து ரியல் சயின்ஸ். உங்கள் டெஸ்டாஸ்டரோன் காம்படிஷனில் அதிகமாகும். நிறைய பேர் வந்து நான் ஆறாவை பற்றி பேசும்போது சூடோ சயின்ஸ்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், காட்னா என்ன. சில பேர் கமெண்ட் பண்ணுங்கள், அவங்க எல்லாருக்கும் இல்லை, இது சில பேருக்கு. ஸோ காட் என்ன, நம்ம எப்படி உருவானோம், எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், நான் கேட்க ரெடியாக இருக்கேன். ஆறா வந்து சூடோ சயின்ஸ்னு சொல்லுவாங்க, அது வந்து சயின்ஸ், அது வந்து நெர்வ் பிளெக்ஸ் தான், நம்ம நெர்வோட அந்த எனர்ஜி தான் இது. எல்லாத்தையும் சூடோ சயின்ஸ்னு சொன்னால் அப்போ உயிர்னா என்ன, உயிர் எப்படி உருவாச்சு, எனக்கு சில பேர் புரிஞ்சிக்கவே முடியல. ஸோ ஹார்மோனல் ப்ரொஃபைல் அப்படின்னா உங்கள் டெஸ்டாஸ்டரோன். இப்போ நம்ம மைண்ட் செட் முடிஞ்சு, இப்போ நம்ம உடம்பு ரீதியாக நம்ம டெஸ்டாஸ்டரோன் அதிகப்படுத்தணும். அதாவது ஆம்பளைங்களுக்கு அவங்க டெஸ்டாஸ்டரோன் அதிகப்படுத்தினாலே 99% ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். அப்படின்னா அவங்க டெஸ்டாஸ்டரோன் அதிகமாக இருந்தால் அவங்களுக்கு டிப்ரெஷன் வராது, ஆன்சைட்டி வராது, எதுவுமே வராது. ஸோ எப்படி உங்கள் டெஸ்டாஸ்டரோனை 80 அதிகப்படுத்தலாம்? இதோட 80% முக்கியமான விஷயங்கள் என்ன? சீமன் ரிட்டன்ஷன், நல்ல டயட், ஹை ஃபேட் டயட், பீஃப், நட்ஸ், எக்ஸ், கொலஸ்ட்ரால், நல்ல கொலஸ்ட்ரால் உங்களுக்கு நல்லது. டாக்டர்ஸ் இல்லைன்னு சொல்லுவாங்க, அதான் டாக்டரே குண்டா இருப்பாங்க. ஆனால் என்ன பாருங்க, சும்மா ஒரு இது காட்டுறேன். ஸோ எனக்கு வந்து நான் கொலஸ்ட்ரால் செக் பண்ணேன், எனக்கு பர்ஃபெக்ட்னு சொன்னாங்க. நான் டெய்லி சாப்பிட்றதுலாம் பீஃப், எக், மில்க், நட்ஸ், இந்த மாதிரி. மில்க் வந்து எப்போமாவது, ஆனால் மீதியெல்லாம் அதிகமாக எடுப்பேன். ரெட் மீட் தான். குட் ஸ்லீப், 8 மணிக்கூர் தூங்குங்க. நைட்டு தூங்கும் போது ஃபோன் பார்க்காதீங்க. எனக்கு தெரியும் நீங்கள் ஃபோன் பார்க்குறீங்க, ஆனால் பார்த்தா உங்கள் மெலட்டோனின் பாதிக்கப்படும். அதனால காலைல ஒழுங்கு எழும்ப முடியாது, கஷ்டமாக இருக்கும். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் 2 நாள். நைட்டு ஒரு தூங்க முந்தி 1 hour முந்தி ஃபோன் யூஸ் பண்ணாமல் தூங்குங்க. ஹெவியாக வெயிட்டு தூக்குங்க, அது உங்கள் டெஸ்டாஸ்டரோன் அதிகப்படுத்தும். பாடி ஃபேட்டை ஒரு 10 to 15% வச்சுக்கோங்க, அது உங்கள் நல்லது. வேறு சன்லைட், விட்டமின் டி, எழுமனோடனே சன்லைட் நல்லா பாருங்கள், அது உங்கள் உடம்புக்கு டெஸ்டாஸ்டரோன் பூஸ்ட் கொடுக்கும். பிபிஏ முடிஞ்ச அளவுக்கு, எனக்கு பிளாஸ்டிக்ஸ் ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி கிளாஸ் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். பிபிஏ நெட்டில் நீங்களே அடித்து பாருங்கள், இல்லை சேட் ஜிபிடிட்ட நீங்களே கேளுங்க. சேட் ஜிபிட்டானா நெட்டில் அடிச்சு உங்கள் விருப்பம், நீங்கள் பாருங்கள். பிபிஏ வந்து ரொம்ப மோசம். பிஸ்பினால் ஏ, நான் ஒரு வீடியோ எனக்கு சேனலில் போட்டிருந்தேன். அதாவது உங்கள் ஸ்பெர்ம் ஷேப்பை கூட அது மாற்றும். உங்களுக்கு டவுட் இருக்குன்னா நீங்கள் ஆந்தனி ஜேயோட ஈஸ்டோ ஜென்ரேஷன் புக் வாங்கி படிங்க, அதில் வந்து சொல்லுவாங்க. ஸோ சிம்பிளாக என்னென்னா, பிளாஸ்டிக்ஸ் உங்கள் ஸ்பெர்முக்கு இதே மாற்றிடும், உங்கள் டெஸ்டாஸ்டரோனை குறைக்கும். ஃப்ளூரைடு, டூத்பேஸ்ட்டில் இருக்க ஃப்ளூரைடு வந்து உங்கள் பிரெயினை வந்து மங்கும். அந்த காலத்தில் வேப்பங்குச்சி தான் யூஸ் பண்ணாங்க, அது கூட ஓகே. ஆனால் முடிஞ்ச நேச்சுரல் டூத்பேஸ்ட் யூஸ் பண்ணுங்கள். ஃப்ளூரைடு வந்து உங்கள் பிரெயினுக்கும் டெஸ்டாஸ்டரோனுக்கும் ரொம்ப மோசம். ஸ்ப்ரிண்ட் பண்ணலாம், டெய்லி காலையில் ஸ்பீடாக ஓடுறது, அது வந்து ஸ்ப்ரிண்ட் வந்து டெஸ்டாஸ்டரோன் அதிகப்படுத்தும். பாக்கெட்டில் ஃபோன் போடாதீங்க. ஃபோன் போட்டால் ரேடியேஷன் வந்து உங்கள் ஸ்பெர்ம் இதை மாற்றிடும். கிரவுண்டிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. கிரவுண்டிங்னா இப்போ நீங்கள் வெறுங்காலில் வந்து தரையிலையோ, கிராஸ்லேயோ, பீச் மண்ட்லேயோ நின்னா உங்கள் உடம்புக்கு அந்த ரேடியேஷன் வந்து அப்படியே உடம்பு எர்த்து அப்சர்வ் பண்ணிடும். இது நல்லது. மேபி சப்ளிமெண்டிங், மேபி இங்கே இல்லை, ஆனால் மேபி நீங்கள் போரான் எடுக்கலாம், மெக்னீஷியம் எடுக்கலாம், ஜிங்க் எடுக்கலாம். நான் பர்சனலாக போரான் எடுக்கிறேன். அது வந்து எப்படி வோல்வரின் எஃபெக்ட்ஸ் எல்லாம் எனக்கு தருது, ஹீலிங் தருது, நல்லா இருக்குது. ஸோ நான் என்னெல்லாம் பண்ணுறேன், ஜான் என்னெல்லாம் பண்ணுறான் அவனோட டெஸ்டாஸ்டரோன் அதிகப்படுத்துது. நான் மெயினாக ஃபைட்டிங் பண்ணுறேன், ஸ்பிரிச்சுவல் பண்ணுறேன். ஃபைட்டிங் ஏன் பண்ணுறேன்னா, எனக்கு காம்படிஷன், அடுத்தவங்க மென் கூட ஃபைட் பண்ணும்போது வருது, எனக்கு நான் எதையும் பயப்படல, ஃபேஸ் பண்ணுறேன். ஸ்பிரிச்சுவாலிட்டியில் எப்படின்னா, நான் வந்து ஸ்பிரிச்சுவலாக கான்சியஸாக உட்காந்துருக்கேன். இதான் டிவைன் மேஸ்குலின், சிவா இதெல்லாம் சொல்லலாம். டிவைன் மேஸ்குலின்னா நம்ம அப்சர்வர், நம்ம எமோஷன்ஸ் இல்லை, பாடி இல்லை, நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க ஒரு அவேர்னஸ், விட்னஸ், லாஜிக் அது. ஸோ வேறு லாஜிக்கல், முடிஞ்ச அளவுக்கு லாஜிக்கலாக யோசிங்க. இப்போ அவள் என்ன பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டா, ஐயோ நான் ஃபீல் பண்ணணும், எமோஷன் அப்படியெல்லாம் இல்லை. லாஜிக், எது பண்ணால் கரெக்டாக இருக்கும், நான் இன்றைக்கி ஜிம்மு போகணும், கரெக்டாக சாப்பிடணும், இந்த மாதிரி லாஜிக்கலாக யோசிங்க. வேறு பர்பஸ், நீங்கள் உங்கள் பர்பஸில் இருந்தீங்கனாலே உங்கள் மேஸ்குலின் எனர்ஜி தான் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நமக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபெமினின் எனர்ஜியும் வேணும். அப்பப்போ நமக்கு ஒரு ஃபன், ஒரு இது இருந்தால் தான் அந்த மேஸ்குலின் எனர்ஜியை வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண முடியும். 80% மேஸ்குலின், 20% ஃபெமினின். ஸோ வந்து அப்போ தான் உங்களால் இந்த எனர்ஜியை வந்து பேலன்ஸ் பண்ண முடியும். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சொன்னதெல்லாம் பண்ணுங்கள், பண்ணி உங்கள் மேஸ்குலின் எனர்ஜி அப்படி கூறில மாதிரி கூட்டுங்க. ஃபிசிக்கலாகவும் சரி, மென்டலாகவும் சரி, எமோஷனாகவும் சரி, ஸ்பிரிச்சுவலாகவும் சரி. ஓகே கைஸ், ஸோ நான் இந்த வீடியோ உள்ள நேரம் பார்த்தீங்கன்னா நான் எண்டிங்கில் 2-3 பாயிண்ட் சொல்கிறேன். சில பேர் நான் சட்டை போடாமல் வீடியோ போடுறேன்னு சொன்னாங்க, அதனால நான் போட்டேன்னா போடலன்னு இன்றைக்கி நான் ஏதோ அதிசயமாக போட்டிருக்கேன். வேறு சில பேர் வந்து ஆறாங்கிறத சூடோ சயின்ஸ்னு சொல்கிறாங்க. நம்ம உடம்பு சுற்றி இருக்க ஆரா ஃபீல்ட், அது எப்படிப்பா சூடோ சயின்ஸ், நீங்கள் செக் பண்ணிவிடுவாங்க, ஃபேக்டை வந்து சொல்லுங்கள். வேறு சில பேர் வந்து எல்லாமே சொல்கிறாங்க,
அவங்க வந்து நான் ரிச்சாக இருக்கிறேன், அதனால வந்து எனக்கு ஃபீமேல் அட்ராக்ஷன் இருக்குது. என்னப்பா நீங்கள் வேணால் வாங்க, எனக்கு வீடு இங்கே தான் இருக்குது, வந்து நான் வாழ்கிற லைஃப் ஸ்டைலை பாருங்கள், நான் அவங்க மீடியம் கிளாஸ் தான், மிடில் கிளாஸ் தான், நான் ரிட்டன்ஷனால் ஒரு பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்கிறேன், அது நான் ரிச் அப்படி இப்படின்னு யாராவது வேறு பார்க்கணுன்னா வந்து பாருங்கள், இப்படியெல்லாம் கமெண்ட் பண்ணுறாங்க. என்ன பண்ண, அது வந்து அவங்க மைண்ட் ஏற்றுக்கவே முடியலை அவங்களால. ஸோ உங்களுக்கு தெரியும் நோஃபேப்பில் ரிட்டன்ஷனில் இருக்கவங்களுக்கு இந்த பெனிஃபிட் எப்படின்னு. ஸோ ஓகே கைஸ், இன்னொரு சைன் நோட்டும் நான் சொல்லணும், 2-3 நாள் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ வந்து நீங்கள் இந்த ப்ராக்டிஸை பண்ணும்போது இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதே நீங்கள் மறந்துடணும். அதுதான் உச்சக்கிட்ட கோல். நீங்கள் உங்களோட ஸ்பிரிச்சுவல் க்ரோத்து தான் இது எல்லாமே. நீங்கள் வந்து ஆல்கமிஸ்ட், உடம்போட தன்மையை மாற்றுறீங்க, தேவையான ரிசல்ட் எதிர்பார்க்குறீங்க. நீங்கள் ரிட்டன்ஷன்லேயும் இல்லை, நோ ஃபேப்லேயும் இல்லை, நீங்கள் வந்து ஒரு பியூர் ஆகுறீங்க, நல்ல ஒரு காட் கூட கனெக்ட் ஆகிருங்க. இவ்வளோ தான். முடிஞ்ச ரிட்டன்ஷனை மறந்துடுங்க, பண்ணுங்கள் ஆரம்பத்தில். ஆனால் எல்லா செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஹேபிட்ஸையும் பண்ணுங்கள், பண்ணிவிட்டு அப்படி இருங்க. ரிட்டன்ஷன், நோ ஃபேப் அப்படிலாம் மைண்டில் வச்சுக்காதீங்க. உங்கள் க்ரோத் அவ்வளோதான். ஓகே கைஸ், யாருக்கா பர்சனல் கோச்சிங் வேணால் கீழே லிங்க்கில் புக் பண்ணுங்கள்.